சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. இந்த இரும்பு ராடு உன்னோட கார்ல இருந்துச்சு. அதுல வேற ரத்தக்கரை இருக்கு. இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன பண்ணிட்டு வந்தேன்னு என்கிட்ட சொல்லு. என்கிட்ட எதாவது மறைக்கிறியா? அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? அக்கா, நான் காஃபி கேட்டேன், கிடைக்குமா கிடைக்காதா? தூ கொண்டு வரமா. காயத்ரிமா, நீ ஏதாவது தப்பு பண்றியா? எனக்கு இத பாக்கும்போது அப்படிதான் யோசிக்கணும்னு தோணுது. ஆனா நீ அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏமா, ஏன் உனக்கு காலையில இவ்ளோ கன்ஃபியூஷன்? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. எப்படி இத பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியும்? நைட் இந்த ராடு உன்னோட கார்ல இருந்ததை பார்த்ததுல இருந்து என்னாச்சோ ஏதாச்சோ, யாருக்காவது ஏதாவது நடந்துச்சோன்னு ஐயோ, அதனால நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு இதையே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மண்ணுக்குள்ள அதுதான் ஓடிட்டு இருக்கு. நைட்டுக்குள்ள கொஞ்சம் கூட தூங்காம பதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன்டி. அம்மா, காஃபி. காயத்ரி, நீ நினைச்சது நடக்கலன்னதும் தப்பான வழியில எதுவும் நீ போகலல்ல? தப்பான வழினா? இங்க பாரு, நீ என்ன செஞ்சிருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லாம எதையுமே செய்யாத, ப்ளீஸ்மா. யாரு நீ? எனக்கு ஹெல்ப் பண்றியா? நீ அப்படி மட்டும் ஹெல்ப் பண்ணிருந்தா இந்நேரம் நான் இப்படி புலம்பிட்டு உட்கார்ந்திருக்க மாட்டேன். என்ன சொல்ற நீ? ஆமா, நீ மட்டும் எனக்கு அபிய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் இப்படி ஆயிருப்பேனா? நீயும் இப்படி உட்கார்ந்து புலம்பிட்டு இருந்திருப்பியா? நான் அபி வேணும்னு கேட்டப்பவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதனாலதான் எனக்கு தேவையானத நானே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான வேலையிலயும் நான் இறங்கிட்டேன். சரி, இதெல்லாம் போகட்டும். செல்வநாயகி ஆண்டி கிட்ட எங்க மேரேஜ பத்தி பேச சொன்னனே, பேசுனியா? நீ பேசியிருக்க மாட்ட. அதான் இத நானே வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் செல்வநாயகி ஆண்டியே எங்க மேரேஜ பத்தி உன்கிட்ட பேசுவாங்க. வாங்க வாங்க. கடவுளே, தேவையா இருக்கணும். ஹலோ மேடம். வாங்க சார். என் மருமக தேவியை காணோம். நேத்து என் பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் சார். அத பத்தி கமிஷனர் சார் கிட்ட கூட நேத்து நைட் நான் பேசியிருந்தேன். தெரியும் மேடம். ராத்திரி முழுக்க எல்லா ஏரியாலையும் தேடி பார்த்துட்டோம். கண்ட்ரோல் ரூம் மூலமா தீவிர சோதனை நடந்துச்சு மேடம். ஆனா அவங்க கிடைக்கல மேடம். அது சம்பந்தமா விசாரிக்கலாம் தான் இங்க வந்திருக்க மேடம். ராத்திரி முழுக்க தேடியும் தேவி அக்கா கிடைக்கலையா? அது எப்படி சாத்தியம் சார்? ஐயோ, என் பொண்ணு எங்க போனா? அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. சார், நீங்க நல்லா தேடி பாத்தீங்களா சார்? நிறமாச கர்ப்பிணியை தேடுறது ஒன்னும் கஷ்டம் இல்ல சார். ஆனா அவங்க கிடைக்கல. அது சம்பந்தமா தான் உங்க எல்லாரையுமே விசாரிச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு வந்தோம். அதான் என்ன நடந்ததுன்னு கம்ப்ளைண்ட்ல டீடைலா கொடுத்திருக்கேனே சார். அதெல்லாம் இருக்கட்டும். ஃபார்மாலிட்டிக்காக தேவியோட ஹஸ்பண்ட நான் விசாரிக்கணும். தேவி சார், என் புள்ள அவன் மனைவியை காணோன்னு ரொம்ப நொந்து போயிருக்கான் சார். அவன் மனநிலையே சரியில்லை. நீங்க அவனை ரொம்ப கேள்வி கேட்டா அவன் ரொம்ப உடைஞ்சு போயிடுவான் சார். மேடம், கடைசியா தேவி கூட இருந்தது அவங்க ஹஸ்பண்ட் தான். அவர் விட்டுட்டு போன பிறகுதான் ஏதோ நடந்து அவங்க காணாம போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள
கடைசியா ஏதாவது பிரச்சனை இல்ல சண்டை நடந்ததா? அதனால அவங்க எங்கேயாவது கோச்சிட்டு போயிட்டாங்களான்னு விசாரிச்சாதான் மேடம் எங்களுக்கும் தேடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.